வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் இன்னும் 2 நாளில் ஒரு மிகப்பெரிய சகாப்தமே முடிய போகுதுங்க. எஸ், டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட கடைசி படம் அக்வாமேன் அந்த லாஸ்ட் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட கடைசி படம் சொல்லவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் கோயிங் டு பி அ ஹெல் ஆஃப் ரைடுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த படத்தை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து மொத்தமாக பார்த்துருவோம். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு எத்தனை பேர் ஃபஸ்ட் ஷோ புக் பண்ணியிருக்கீங்க சொல்லி மறக்க வைக்கல காப்பாடுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 215 மில்லியன் சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் பட்ஜெட்டை வெறும் 180 மில்லியன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா. பட் அதுக்கப்புறம் போன ரீஷூட் இருக்கே, எப்பா எத்தனை ரீஷூட்டு. மார்ச் 2021 இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சு டிசம்பர் 2021 ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரே வருஷத்தில் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போச்சு பாருங்க ரீஷூட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் 2022 அண்ட் 2023 2 வருஷங்கள் ரீஷூட் மேலே ரீஷூட்டாக போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பிளான் ஆக்சுவலாக டிசிக்குள்ளே இல்லை. ஸோ டிசிக்குள்ளே நம்ம பிளாக் ஆடம் உள்ள வந்து இந்த பக்கம் புதுசாக டிசி யூனிவர்ஸ் பழைய கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் கொண்டு வரும்போது சொன்ன அந்த சமயத்தில் திரும்ப பென் அஃப்லெக்கை கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அக்வாமேன்ல பென் அஃப்லெக் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ரீஷூட் நடந்துச்சு. அதை தொடர்ந்து இது சரிப்பட்டு வராது, மைக்கேல் கீட்டனை நிக் ஃபியூரியா மாற்றி இந்த ஃபிளாஷ் படத்தில் எப்படி மைக்கேல் கீட்டன் பேட்மேன் இருந்தாரோ அதே மாதிரி ஒரு பேட்மேனை இறக்கி உள்ளான்னு சொல்லி அதுக்கான ரீஷூட் போச்சு. அதுவும் செட் ஆகல. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஸ்க்ரீனிங் நடந்திருக்கு. அந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் இந்த ஒரு சீக்வன்ஸ் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஏகப்பட்ட டெஸ்ட் ஆடியன்ஸ் பாதிலே படத்துலேருந்து எழுச்சி கிளம்பிட்டாங்களாம். அது என்ன சீக்வன்ஸ் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும், அதை கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க தான் நினைக்கிறேன். பட் அந்த சீக்வன்ஸை மாற்றுற மாதிரி இப்போதைக்கு தனியாக இன்னொரு ரீஷூட் வர போயிருக்கு. இது 10வது குறைக்கு நடுநடுவில் சில சீக்வன்ஸ் ரீஷூட் போயிருந்துச்சு. 10வது குறைக்கு ஆம்பர் ஹர்ட் பிரச்சனை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனையில் ஆம்பர் ஹர்ட்டோட அந்த 15 மினிட்ஸ் சீக்வன்ஸ் அது பார்த்தீங்கன்னா 3 நிமிஷமாக கம்மி பண்ணுறதுக்கு சில முக்கியமான இடங்களில் மட்டும் ஆம்பர் ஹர்ட்டுக்கு பதிலாக நம்ம ஜேசன் மாமாவா தனியாக இருக்க மாதிரியும் அண்ட் ஜேசன் மாமாவை கூட நம்ம ஓஷியன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சில சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரீஷூட் மேலே ரீஷூட் இந்த படம் போய் பாவங்க ஒரு வழி ஆயிடுச்சு. பட் இப்போ எப்படியோ ஃபைனலாக இந்த படத்தை வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட கடைசி படம் எந்த மாதிரி ஒரு நிலைமையில தவிச்சு திண்டாடி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த படத்தோட ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கிங் எவ்வளோ தெரியுமா பண்ணுறாங்க, சொல்லவே வருத்தமாக இருக்குங்க. 40 மில்லியன் தான். அக்வாமேன் 1 ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கிங் வந்து 150 மில்லியன் எதிர்பார்த்து 200 மில்லியன் அடிச்சு 1 பில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் அசால்ட் அடிச்சுது. பட் இந்த படத்தோட ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கிங் 40 மில்லியன், அதுவே அதிகம்னு சொல்றாங்க. 20-30 மில்லியன் கூட எடுக்கலாம். திஸ் இஸ் சோ சேட்ரா எப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் எனிவேஸ் பார்ப்போம் அக்வாமேன் 2 என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகுது. பிகாஸ் இந்த படத்தோட பட்ஜெட் 215 மில்லியன், ஆல்மோஸ்ட் 400 மில்லியன் அடிச்சதா பிரேக் ஈவனே. 500 to 600 மில்லியன் தாண்டா ப்ராஃபிட்டே அடிக்கும். டவுட்டு தாங்க. ஏன்னா இந்த வருஷத்தோட 4வது டிசி படமாக இது ரிலீஸ் ஆகுது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. 2023 மட்டும் 4 டிசி படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஷசாம் 3, த ஃபிளாஷ், ப்ளூ பீட்டில் அண்ட் இது 4வது படம். முன்னாடி சொன்ன 3 படங்கள் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு நல்லாவே தெரியும். இந்த படம் பார்ப்போங்க விதிவிலக்கா அமைஞ்சு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 1 பில்லியன் அடிக்குதா இல்லையான்னு. இந்த படத்தை பக்காவா கிறிஸ்மஸ் டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிற அந்த சமயத்தில் வேர்ல்டு வைடாக பெரிய எந்த ஒரு படங்களும் வரல, ஃபேமிலி படங்கள் வரல. ஸோ வேறு வழியே இல்லை, எல்லாரும் இந்த படம் தான் பார்த்தாகணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஏற்பட்டிருக்கு. இட் வில் பி a good thing, பட் மிஸ் ஆகாமல் இருந்தால் சரி. அக்வாமேன் 2 படத்தை அக்வாமேன் 1ஓட அந்த ஃபர்ஸ்ட் வீக் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்த உடனே WB கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்பட்லேருந்தே இந்த படத்துக்கான கதையை வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கதையை சொன்னது யார் தெரியுமா? அக்வாமேனா நடித்த ஜேசன் மாமாவாதாக. ஸோ அதனால இந்த படத்தில் ரைட்டிங் கிரெடிட்ஸில் நம்ம ஜேசன் மாமாவோட பேருமே இருக்கும். காரணம் இனிஷியல் ஐடியாவை பிச் பண்ணதே ஜேசன் மாமாவா தானா. ஓஷியன் மாஸ்டராக நம்ம அடைச்சி வச்சிருக்கோம். அவர் கூட சேர்ந்து அண்ணன் தம்பி மாதிரி ஒரு தனி அட்வென்ச்சர் படம் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஐடியா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை தான் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ரோமான்சி இந்த 7th கிங்டம் சொல்லி ஒன்று உள்ள கூட்டிட்டு வந்து நம்ம ஜேசன் மாமாவோட அந்த ஐடியாவை எலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட்டிங் கிரெடிட்ஸ்ல ஜேசன் மாமாவோட பேருமே வரும். அண்ட் ஜேம்ஸ் வான் வழக்கமாக சீக்வல் எடுக்காதவர் கான்ஜரிங் 2 எடுத்தாரு. அந்த வகையில் இப்போதைக்கு அக்வாமேன் 2 எடுக்கிறாரு. நல்ல விஷயம் தானே. எனக்கு ஜேம்ஸ் வான் மேல நம்பிக்கை இருக்குங்க. ஜேம்ஸ் வான் படங்கள் எந்த இடத்துலையுமே கை விடாது. ஜேம்ஸ் வான் மேல எனக்கு அதிக வச்ச நம்பிக்கை இருக்கு. அவருக்காகவே படத்தை போய் பார்க்கல. பட் என்ன சொன்னாலும் இது வரைக்கும் நிறைய டெஸ்ட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை திரும்ப பார்த்துருக்காங்க. பார்த்த எல்லாருமே இட்ஸ் அ வேர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ மூவிங்கிற மாதிரி தான் ரிவ்யூவே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இது வரைக்கும் எந்த ஒரு ஆடியன்ஸ் கிட்ட இருந்துமே நல்ல ரிவ்யூ இந்த படம் வாங்கவே கிடையாது. அதனால தான் என்னமோ இப்போ வரைக்குமே ஆக்சுவலாக அந்த படம் பார்த்த அந்த ப்ரெஸ் ரிலீஸை கூட அஃபிஷியல் ரிவ்யூவை நீங்கள் ஒரு நாள் முன்னாடி தான் கொடுக்கணும். அஃபிஷியல் ப்ரெஸ் ரிவ்யூங்கிறது நாளைக்கு தான் வரும். ஸோ அப்படி ஒரு நாள் முன்னாடி தான் இங்கே கொடுக்கணும்னு சொல்லி WB லைக் ஒரு எம்பார்க்கவே போட்டிருக்காங்களா. வழக்கமாக படங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிவ்யூங்கிறது நிறைய ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்துருவீங்க. பட் அக்வாமேனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு எம்பார்க்கோ போட்டிருக்காங்க. ஜேம்ஸ் வான் இனிமே ஜென்மத்துக்கு டிசியூ பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போல. பட் இனிமேல் அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணி இது கடைசி டிசியூ படமாக இருந்தாலும் இந்த படத்தில் சில முக்கியமான சீக்வன்ஸ் வந்து அடுத்த ஃபியூச்சரை நோக்கி ரெசம்பிள் பண்ணலாம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜேசன் மாமாவா நிறைய இன்டர்வியூவில் அதை வந்து லைட்டாக சூதாரமாக சொல்ல வந்திருக்காரு. லைக் இது கண்டினியூ ஆகும், இந்த கதை கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காரு. பட் எனக்கு என்னமோ டவுட் தாங்க, இதுதான் கடைசி டிசியூ படம். மேபி லைக் அக்வாமேன் வந்து ஒரு வேரியன்ட் ஆஃப் லோபோவா மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கதை போனாலும் போகலாம். இது எந்த ஒரு வகையிலுமே ஜேம்ஸ் கன்னோட அந்த டிசியூவை பாதிக்க போகிறது
இல்ல, அது தெளிவாயிடுச்சு. பட் பாப்போம் கண்டினியூஷன் என்ன மாதிரி கொடுக்க போறாங்கன்னு. 2-3 பேட்மேன் வச்சு ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. பேட்மேன் இந்த படத்தில் வர நீங்க கேட்பீங்க, வரதுக்கான வாய்ப்பே இல்லை ராஜா. அந்த வந்து எல்லா சீக்வன்ஸுமே கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஜேம்ஸ் வானே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்மேன் யாருமே இல்லாத ஒரு தனி படம், அக்வாமேன் படம் இது, அவ்வளவுதான். பேட்மேன் ஜஸ்டிஸ் லீக்லாம் வருவாங்கன்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் ஒரு புது கிங்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒர்க்கிங் டைட்டிலாகவும் இருந்துச்சு, நெக்ரஸ் கிங்டம். இதுதான் லாஸ்ட் 7th கிங்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கிங்டமோட லீடரா இருக்கவரும் நம்ம அக்வாமேனோட தாத்தா. அட்லனுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க. பழங்காலத்தில் அண்ணன் தம்பிகளோட அந்த சண்டையால பிரிஞ்ச அந்த லாஸ்ட் கிங்டம்ஸை இப்போ இருக்க அண்ணன் தம்பிங்க ஓஷன் மாஸ்டர் அக்வாமேன் ஒன்னா எப்படி சேர்க்கிறாங்க, அதுதான் பேசிக் அவுட்லைன். அதன்படி ஏற்கப்பட்ட ஒரு அட்வென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போக போறாங்களாம். ஸோ போன படத்தை விட இந்த படத்தில் அந்த அட்வென்ச்சர் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கும் சொல்லப்படுது. இட்ஸ் a ஃபேமிலி ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. நெக்ரோமன்சில இருக்கவங்க ஆப்வியஸா அந்த மாதிரி செத்தவங்களை உயிரோட எழுப்புறவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜேம்ஸ் வந்தா ஹாரர்ல பூந்து விளையாடுறவராச்சே. ஸோ அந்த சீக்வன்ஸும் கண்டிப்பாக இருக்கும், பட் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் PG-13 மூவி தாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இந்த நெக்ரோமன்சி ஸ்டாஃபை வீல் பண்றதுக்காக நம்ம பிளாக் மேண்டாவை ரிட்டர்ன் கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அக்வாமேன் 1ல பார்த்தா அதே வில்லன் இப்போதைக்கு அக்வாமேனுக்கு இந்த படத்துலயுமே வில்லனா ரிட்டர்ன் ஆக போறாரு. திஸ் டைம் மோர் பவர்ஃபுல்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க அக்வாமேனை பீஸ் மேக்கர்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் லைக் 1 year கேப் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்வாமேன் 1க்கும் இந்த படத்துக்கும் மோர் லைக் படத்தோட கேப் இருந்த மாதிரியே ஒரு 3 years கேப் இருக்க சான்சஸ் அதிகம். டைம்லைன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. பட் இந்த முறை நம்ம அக்வாமேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட செட்டில் இருக்காரு. அவருக்கு ஒரு பையனுமே இருக்க போறாங்க, அக்வாமேன் ஜூனியர். அண்ட் அவருக்குமே அக்வாமேன் பவர்ஸ் இருக்க மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த முறை நம்ம பிளாக் பேண்டா ஆக்சுவலாக அக்வாமேனோட ஃபேமிலியை டார்கெட் பண்ற மாதிரி தான் சொல்லப்படுற அந்த சமயத்தில் சில கொடூரமான சம்பவங்கள் நடக்கலாம். என்ன சொல்ல வரணும்னு புரியும் நினைக்கிறேன். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புரியாதவங்க. காமிக்கோட அந்த பேசிக் ஸ்டோரியை ஃபாலோ பண்ணி தான் இந்த கதையுமே எடுக்கப்படுற அந்த சமயத்தில் இது காமிக் அக்யூரேட்டான ஒரு மூவியாக இருக்கும்னு சொல்லப்படுதுங்க. அகெயின் ஜேம்ஸ் வான் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆம்பர் ஹர்ட் பிரச்சனை அப்போ அவங்களுடைய மொத்த சீக்வன்ஸுமே தூக்கப்படுங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஜேம்ஸ் வான் தான் இல்லை தூக்க வேணாம், சில முக்கியமான சீக்வன்ஸை கட் பண்ணி அவங்களுடைய 15 to 20 minutes ஸ்க்ரீன் டைமை ஷார்ட் ஆக்கலாங்கிற ஒரு பிளானோட இப்போதைக்கு ஜஸ்ட் 3 minutes தான் அவங்க படத்தில் அப்பியர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆம்பர் ஹர்ட் இந்த படத்தில் இருக்காங்களா, அதுக்காகவே இந்த படத்தை பார்க்க மாட்டேன்டான்னு சொல்லி ஒரு தனி கும்பலே சுற்றிட்டு இருக்கு. பட் லேட்டஸ்டாக ஜாக் ஸ்னைடர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலை. ஸோ ஆம்பர் ஹர்ட் அந்த படத்தில் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நானே திரும்பவும் ஆம்பர் ஹர்ட் கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே இப்போ லேட்டஸ்டாக ரெபல் மூன் ப்ரொமோஷனில் பேசியிருக்காரு. அதாவது நான் அவளை ஆக்ட்ரஸாக தான் பார்க்குறேன், ஷீஸ் அன் அமேசிங் ஆக்ட்ரஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறதுல பிரச்சனை இல்லை. பட் அகெயின் பார்ப்போம் லைக் அந்த மற்றவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு. உங்களுக்கு எப்படி இந்த படத்தில் ஆம்பர் ஹர்ட் இருக்கிறத பற்றினா உங்களுக்கு தாட்ஸை மறக்க வைக்கல காமிங்க. டெக்னிக்கலாக இந்த படம் December 22 தான் ரிலீஸ் ஆகணும். பட் நம்மளும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறாங்க. December 21 இந்த படத்தை நீங்கள் பார்த்துட முடியும் நாளைக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் யாராவது புக் பண்ணியிருக்கீங்களா சொல்லி கீழே காம் பண்ணுங்க. DC எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட 15வது அண்ட் ஆப்வியஸாக கடைசி படம். DC ஃபேன்ஸ் மறக்காமல் போய் செக் பண்ணுங்களேன். சரி, இந்த படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குமா நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. எனக்கு என்னமோ டவுட் தான். இது வரைக்கும் அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கொடுக்கப்படலை. போஸ்ட் கிரெடிட் சீனுங்கிறது ஆப்வியஸாக அடுத்த படத்துக்கான ஒரு டீசர் தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த படம் எங்கேயுமே கண்டினியூ ஆக போகாத அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்காது தான் தோணுது. பட் வச்சிருந்தாங்கன்னா அது மேபி லைக் ஃபியூச்சர் ஆஃப் த DC கண்டில் நம்ம அக்வாமேனோட அந்த லோபோ கேரக்டர் டீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று அமைக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி லைக் இந்த DC எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து போச்சாங்கன்னா நல்லா இருக்கும் தோணுது. போஸ்ட் கிரெடிட் சீன் இல்லைனாலும் DC எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி முடிச்சா சூப்பராக இருக்கும். காத்திருப்போம் லைக் அதெல்லாம் யோசிச்சு பண்ணுவாங்களா, டவுட் தாங்க. ஸோ அக்வாமேன் 2 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாத்தா மறக்க வைக்கலாம் காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மேற்பட்டு வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டர்